ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் கூகுள் பே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை எப்படி ஃபுல்லாக கிளியர் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜிபேயில் எப்படி காண்டாக்டை ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜிபே ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா சி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்க முடியும். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 15 ரூபா சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பேக் வாங்க, ஹோம் பேஜுக்கு வாங்க. ஹோம் பேஜில் ரைட் சைட் டாப் கார்னரில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ரைவசி அண்டு செக்யூரிட்டின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டேட்டா அண்டு பர்சனலைசேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மேலே பாருங்கள் ப்ளூ கலரில் கூகுள் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே வாங்க. சிலருக்கு இந்த ஸ்டெப்பில் மொபைல் பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நான் லாஸ்ட்டாக அந்த 15 ரூபா சென்ட் பண்ணியிருந்தேன்ல, அது இங்கே ஷோ ஆகுதா? இப்போது நீங்கள் டெலீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனை தனியாகவும் டெலீட் பண்ணிக்க முடியும், இல்லை டே வைஸாகவும் டெலீட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல டுடேன்னு இருக்கா, நான் அதனோட இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணேன்னா இன்றைக்கான டிரான்சாக்ஷனை நான் ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியும். இதே மாதிரி எஸ்டர்டேவும் கிளியர் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல மேலேயே வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் லாஸ்ட் 1 ஹவர் லாஸ்ட் டே அந்த மாதிரி கிளியர் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் ஆல் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிக்க முடியும். கஸ்டம் ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட டேட்டா செலக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷனை டெலீட் பண்ணுமா இல்லை ஃபுல்லாக டெலீட் பண்ணுமாங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிரான்சாக்ஷனை மட்டும் டெலீட் பண்ணுறேன், இன்ட்டு மார்க் அழுத்தினா வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆயிரும். டெலீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோ ஆகும், காட் இட் கொடுங்க. இப்போ நான் இதை டெலீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஜிபே ஓப்பன் பண்ணி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறேன். சி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 ரூபா நான் சென்ட் பண்ணது வந்து டெலீட் ஆயிடுச்சா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷனை டெலீட் பண்ணணுனாலும் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் டெலீட் பண்ணணுனாலும் டெலீட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சிலர் கேட்குற டவுட் என்னென்னா, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணாலும் அவங்களுடைய நம்பர் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைட் ஃப்ரம் தி ஸ்க்ரீன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க நம்பரை வந்து நீங்கள் இந்த பேஜ்லேருந்து ஹைட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லியும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.